பிரைஸ் தி லார்ட் மக்களே, எப்படி இருக்கிறீங்களோ எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் இந்த தேசத்தில் உள்ள மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு கலங்கி தவிக்காதீர்கள் என்று வாக்கு தத்துவம். மக்களே, எப்போதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். பலவீனமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். பலன் இல்லாத இருக்கிறீங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். உங்கள் பிள்ளைங்க பலவீனமாக இருக்குதா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். ஏழைக்கு தாங்க மக்களே, ஏழைக்கும் பலவீனக்காரருக்கு தான் கர்த்தர் இறங்கி வந்தார். அவருடைய கரம் பலத்த கரம். அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கும்போது உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பலப்படுத்துவார் மக்களே. மக்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத இருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். நீதிமான் ஒருபோது தள்ளாட விடுறதில்ல மக்களே. அவனை எப்பவுமே கர்த்தர் பாதுகாத்து இருப்பார். அவருடைய கண் உங்கள் மீது, நீதிமான் மீது காத்து கொண்டே இருக்கும். அவர் உங்களை நோக்கமாய் பார்த்து கொண்டிருப்பார், ஊக்கமாய் பார்த்து கொண்டிருப்பார். உங்களை தள்ளாட விடமாட்டார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்பி இயேசு பின்னாடியே போங்க. அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களை வாழ வைக்கிற ஒரே ஒரு தெய்வம் மக்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களே. அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார் இல்லையா? மரித்து 3ஆம் நாள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மீது இருக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பலத்த பாதுகாப்பு. ஏனென்றால் ஒரு கடவுள் மரித்து 3ஆம் நாள் எழுந்து வருவது அது பெரிய விஷயம் இல்லையா? கல்லெல்லாம் போட்டு மூடிட்டாங்க. ஆனாலும் அவருடைய வல்லமை கல்லையெல்லாம் உடைத்து விட்டு வந்தார், வெளியே வந்தார். அந்த வல்லமை நம்மளோட கூட இருந்து, உங்களோட கூட இருந்து, உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் மக்களே. நீங்கள் கலங்கி தவிக்காதீர்கள். கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது புது பலன் அடைவீர்கள். புது சுகம், புது ஆறுதல், புது ஆரோக்கியத்தை அடைந்து செல்வீர்கள். இயேசுவை நம்பித்தான் பாருங்கள் மக்களே. உங்கள் தேவைகள் என்ன என்பதை நீங்களே அறிவீர்கள். அவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எனக்கு இது இல்லை, அது இல்லை, வேலை இல்லை, எனக்கு கணவர் இல்லை, என் பிள்ளைங்களை பார்க்க யாரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், நான் அனாதையாக இருக்கிறேன், திக்கற்றவர்களாக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட சொல்லி முறையிடும்போது அவர் உங்கள் கண்ணீரை கண்டு கண்ணீரை துடைத்து உங்கள் விதவி கோலத்தை மாற்றி தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலை தந்து ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களே. அவர் உங்களுக்காகத்தானே மக்களை சிலுவையில் மறிச்சார். நீங்கள் ஜெபம் பண்ணி அவர் இடத்துல கேட்கும்போது உங்கள் விண்ணப்பத்தை அவர் பாதப்படியில் வைக்கும்போது அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று உங்களுக்கு பதில் அளிக்காத போய்விடுவாரோ? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களே. உங்களை கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏழை தங்கச்சியாவது, தம்பியாவது, அண்ணனாவது நீங்கள் வசதியாக இருக்கும்போது உங்களை தேடி வரும்போது அவர்களுக்கு உதவி செய்யுங்க மக்களே. உதவி செய்யுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் போதாது, உங்கள் கூட பிறந்தவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க இல்லாத இருக்கும்போது உன்னிடத்துல கேட்கும்போது உதவி செய்யுங்க. உங்கள் கை கீண்டதை உதவி செய்யுங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வெறுமையாக போகக்கூடாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவங்க உன்னை தேடி வரும்போது விசாரிங்க. அவங்கள என்ன செய்கிற, எப்படி வாழ்கிற, எப்படி உன் பிள்ளைங்களை வளர்க்குற, ஃபீஸ் எப்படி கட்டுற, அதெல்லாம் விசாரிங்க. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த பாரம் அது. நீங்கள் ஒண்டி ஆசீர்வாதமாக இருந்தால் போதுமா? உங்கள் கூட பிறந்தவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லையா? அதுதான முறை. உன் சகோதரனை மன்னித்து விட்டு காணிக்கை கொண்டு தேவ சமூகத்தில் போடு என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது உங்கள் சகோதரனையும் நேசிங்க, உங்கள் சகோதரிகளை நேசிங்க, உங்கள் குடும்பத்தை நேசிங்க. கஷ்டம்னு வந்தால் உதவி செய்யுங்க, உதவி கரத்தை நீட்டுங்க. அப்போ பாருங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும். உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் ஒரு லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஏழைக்கு இறங்குங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கொடுத்ததை அவர் திருப்பி தரேன் என்று சொல்லியிருக்கிறார். மக்களே, ஏழைக்கு இறங்குங்க, இறங்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இப்போ இருக்கிறவங்களாம் ஏழைக்கு இறங்கிட்டாங்க. தமிழ்நாடு சைடெல்லாம் பார்த்தீங்களா என்ன மாதிரி உதவி செய்கிறாங்க. தெரு ஓரங்களில் இருக்கிறவங்க அம்மா அப்பாங்களெல்லாம் அனாதையாக கொண்டு ரோட்டு ஓரத்தில் சொத்தெல்லாம் பிடிங்கன்னு விட்டுட்டு போடுறாங்க மக்களே. அது நல்லதல்ல, அது நல்லதல்ல. நீங்களும் ஒரு நாள் அம்மா அப்பாவோ வயசாவீங்க.
அப்போ கர்த்தர் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டார். உங்களுக்கு அந்த சாபம் தலைமையில் வரும். தாய் தகப்பனை அனாதையாய் விட்டு விடாதீர்கள். பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு போய்விடாதீங்கள். பிள்ளைகளை கவனிங்கள். தாய் தகப்பனுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும் வயசான காலத்தில் செய்யுங்க மக்களே. அவங்க என்ன கேட்க போகிறாங்க? அவங்களுக்கு சாப்பாடு தானே. அதுக்காக கொண்டு போய் நடு ரோட்லலாம் விட்டுடாதீங்க. அவங்க சொத்தெல்லாம் அபகரிச்சிக்கின்னு. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம். அவங்கெல்லாம் 10 பிள்ளை ஒரு தாய் தகப்பன் வளர்ப்பாருங்க மக்களே. ஆனால் 10 பிள்ளை ஒரு தாய் தகப்பனை வளர்க்குறதில்ல. இப்போது கேட்டால் எத்தனையோ குறைகளை சொல்கிறாங்க. அவன் என்னை பார்க்குறதில்லம்மா, எங்கள் பிள்ளைங்க என்னை பார்க்குறதில்ல, எனக்கு எதுவுமே உதவி செய்யறதில்ல, சாப்பாடு போடுறதில்ல, ரோட்லெல்லாம் சொல்கிறாங்க மக்களே. பப்ளிக் அதை பார்க்குது. வேண்டாம் மக்களே, அது ரொம்ப சாபம். அது உங்களுக்கு அது ரொம்ப பெரிய சாபம். அது உங்கள் பிள்ளைகள் தலைமையில் வரும். நீங்கள் வெறும் உங்கள் பிள்ளைங்களுக்கு மொத்தம் சொத்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டு தாய் தகப்பன் அவங்க கூட பிறந்தவங்களை நேசிக்காத போயிட்டுங்களா? கர்த்தர் அதுக்கு நியாயம் விசாரிப்பார். கர்த்தர் அதுக்கு நியாயம் விசாரிப்பார் மக்களே. தயவு செய்து உதவி செய்யுங்க. உதவி கருத்தை நீட்டுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. நம்ம எவ்வளோ தான் சாப்பிட போகிறோம்? லட்சம் கோடி வச்சுருந்தாலும் எவ்வளோ தான் ஒண்டியாக சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்க சாப்பிட போகிறோம்? கொஞ்சம் ஏழைக்கு தான் கொடுத்து பாருங்களேன். கொடுக்கும்போது உங்கள் கரம் ஆசீர்வாதமான கரம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்குவாங்க. உன் சன்னதி ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க தலைமுறையாக ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை விதைச்சிட்டு போகிறீங்க இல்லையா? அந்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும், இன்னும் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அதுக்கு தடையாக இருக்காதீங்க. ஏழைக்கு உதவுங்க. ஏழைக்கு இறங்குங்க. ஏழையை பார்த்தா உதவி செய்யுங்க. அப்பான்னு கை நீட்டு தான தர்மம் செய்யுங்க. யாராவது உங்களிடத்துல அப்பா பசி எழுகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க மக்களே. ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கிறார். ஏழைக்கு இறங்குங்க மக்களேன்னு சொல்லியிருக்கார். அவர் ஏழைக்காகத்தானே வந்தார், பணக்காரனுக்கு வரல இல்லையா? பணக்காரன் உதவி செய்யணும். எல்லாம் மூட்டை கட்டி வச்சுன்னு என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒரு நாள் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே விட்டு விட்டு போகிறோம். பணம் 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 இல்லை மக்களே. பாசம் ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி தான் கூட பிறந்தவங்க கூட நம்ம பிறக்கிறது. திரும்பவும் நம்ம அண்ணன் தம்பி கூட அக்கா தங்கச்சி கூட சொந்த பந்தம் கூட நாம் பிறப்பதில்லை. ஒரு முறை பிறந்து ஒரு முறை மறிக்க போகிறோம். அதற்காக உதவி செய்யுங்க. உதவி கரத்தை நீட்டுங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து செழித்தோங்க வளர செய்வார். உங்கள் பிள்ளைங்கள் பிரம்மாண்டமாக வாழுவாங்க. மற்ற கண்களெல்லாம் உன் பிள்ளைகளை பார்க்கும். என்ன இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று. நீங்கள் ஏழைக்கு உதவும் போது ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உங்கள் நோய்களெல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். தான தர்மம் செய்தால் நாளைக்கு வர ஆபத்துலேருந்து உங்கள் உயிரை கூட காப்பாற்றுவார் ஆண்டவர். ஏன்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. சற்ற சமயத்தில் உயிரை கூட காக்கும்னு சொல்லியிருக்காரு. தர்மம் செய்து தான் பாருங்களேன். என்ன தர்மம் இப்படி சொல்கிறாங்க, நான் ஏன் செய்யணும்னு நினைக்காதீங்க மக்களே. உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். யாருக்கு கொடுக்கணும்? உங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கு கேளியாக இருந்தால் கொடுங்க. உங்கள் அண்ணன் தம்பி கஷ்டமாக இருந்தால் கொடுங்க. கொடுக்குற கரம் தான் ஆசீர்வாதமான கரம். கொடுக்கலைன்னா அது அவங்கள விட தரித்திரனா நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுக்கும்போது தான் கொடுக்குற கரத்தை கர்த்தர் அளவில்லாமல் 100 1000 உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். உங்கள் பிள்ளைகளை பெருக செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆசீர்வாதமாக வைப்பார். பார்த்து விட்டு ஐயா எங்கள் வீட்டுக்கு நீயா வரப்போ நீ ஏழை சொல்லாதீங்க மக்களே. ஏழைக்கு இறங்குங்க. ஏழைக்கு இறங்குறவன் தான் ஆசீர்வாதமான மகன், ஆசீர்வாதமான மகள். வந்தாக்கா சொல்லி கொடுத்து பார்க்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருந்துட்டாதீங்க. அது நல்லதில்லை. அது நல்லதல்ல. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் அப்படி நினைத்தால் நம்மளை மறந்து விட்டு இருப்பார். ஏன் அவர் நினைவில் நம்மளை வைத்து கொண்டு இருக்கிறார்? நம்ம செய்கிற தானம் தர்மம் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பார் மக்களே. தயவுசெய்து தானம் தர்மம் செய்ய மறக்காதீங்க. கர்த்தர் ஊரை சுற்றி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஏன் நோய்களை குணமாக்கினார்? இலவசமாய் நோய்களை குணமாக்கினார். காசு வாங்கி எங்கே குணமாக்கல. குருடனுக்கு கண் பார்வை கொடுத்தார். முடவனை நடக்க செய்தார். குஷ்டரோகியை குணமாக்கினார். செவிடனுக்கு காது திறக்க செய்தார்.
மக்களே, நீங்களும் உதவி செய்யுங்க. உதவி கரத்தை நீட்டுங்க. உங்கள் கரம் பெரிதாக இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கட்டும். நீங்கள் உதவி செய்யும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் பிள்ளைகள் மீதும், உன் பிள்ளைகளோட பிள்ளைகள் மீதும், உங்கள் சன்னிதானத்தின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக மக்களே. ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். காட் bless யூ மக்களே. ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.